திராவிட வெற்றிக் கழகம் என மல்லை சத்யா தொடங்கிய புதிய கட்சிக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா தற்போது புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே தனது கட்சி தொடர்பான கொடியை அவர் அறிமுகம் செய்திருந்தார். இந்நிலையில் தனது கட்சிக்கு தற்போது பெயர் ஒன்றை சூட்டியிருக்கிறார். அதன்படி திராவிட வெற்றி கழகம் என்று தன்னுடைய கட்சிக்கு மல்லை சத்யா பெயர் ஒன்றை சூட்டியிருக்கிறார். குறிப்பாக அவர் மதிமுகவில் இருந்த பொழுது சில காலமாகவே மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் கட்சியின் முதன்மை செயலாளருமாக இருந்த வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ ஆகியோருக்கும் கருத்து மோதலானது இருந்து வந்தது. இந்த நிலையில் வைகோ மல்லை சத்யாவை துரோகி என்ற வார்த்தையை குறிப்பிட்டு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனை ஏற்க முடியாமல் மல்லை சத்யா அவர்களும் வைகோவுடன் 32 காலம் நான் உடன் பணியில் இருந்திருக்கிறேன், இந்நிலையில் தன்னை துரோகி என்று அவர் எவ்வாறு குறிப்பிடலாம் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். மேலும் வைகோ கையால் தனக்கு விஷம் அளித்திருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் துரோகி என்கிற பட்டத்தை தனக்கு சூட்டிவிட்டார் என்கிற அடிப்படையில் மல்லை சத்யா பல பேட்டிகளில் கண்ணீர் மல்க கூறியது நாம் பார்த்திருந்தோம். இந்நிலையில் அதன் தொடர்பாக அவர் மீது விசாரணை அதாவது கட்சி சார்பில் விசாரணை குழு அமைத்து அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. குறிப்பாக அவர் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டார் என்றும் பல்வேறு கட்சிக்கு எதிரான செயல்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் வைகோ குற்றம் சாட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் அவர் மீது விசாரணையானது நடத்தப்பட்டது. தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது மல்லை சத்யா புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறார். அதன்படி ஏற்கனவே அதற்கான கொடி அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் இன்று தன்னுடைய கட்சிக்கு அவர் பெயர் சூட்டு நடத்தியிருக்கிறார். அதன்படி திராவிட வெற்றி கழகம் என்று ஒரு புதிய கட்சியை மல்லை சத்யா தொடங்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.